இப்போ நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சிம்பு வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நேரடியாக ஐஸ்வரி கணேசனை பார்க்க போனதாகவும், 5 கோடி ரூபா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை பண்ணதாகவும், அதுக்கும் ஐஸ்வரி கணேசன் வந்து உடன்படலை, நீங்கள் வந்து நான் கேட்குற 14 கோடியை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஐஸ்வரி கணேசனுக்கும் சிம்புக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. ஏன்னா வந்து சிம்பு வந்து நடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஐஸ்வரி கணேசன் என்ன சொல்கிறாரு, அவர் நடித்து கொடுக்கல, அட்வான்ஸ் வாங்கினாரு, நடித்து கொடுக்கலன்னு சொல்கிறாரு. அந்த வழக்கு நடந்து இந்த அக்ரிமெண்ட்லாம் பார்த்துட்டு அந்த கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க, அது இல்லாமல் நீங்கள் ஒரு கணக்கு காட்டுறீங்க, அதாவது 14 கோடி ரூபா ஆயிருக்குன்னு. ஆனால் டி ராஜேந்தர் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிம்பு வந்து அந்த படப்பிடிப்புக்கு போகல, பூஜைக்கு போகல, எதுலேயுமே கலந்துக்கல, எந்த விதமான தொடர்பும் சிம்புக்கு அந்த படத்தில் கிடையாது. அப்படி இருக்கும்போது 14 கோடி ரூபா எங்கேருந்து செலவாச்சு, எப்படி செலவாச்சு, படமே தொடங்கலை, அப்படி இருக்கும்போது எங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணி காசு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சில வாதங்களை கோர்ட்டில் வைக்கும்போது, ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். நீங்கள் நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் கூட தான் இருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். இன்றைக்கி வந்து பெரும்பாலும் எல்லாரும் பேசக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பேக் கொடுக்காமல் இருந்தவர் கம்பேக் கொடுத்து மறுபடியும் ஃபேன்ஸ் கிட்ட வந்து நான் வரேன், இனிமேல் ஆடுற ஆட்டத்தை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி சிம்பு அவர்கள், எஸ்டிஆர் அவர்கள் வந்து உள்ளே பூந்தார். உள்ளே பூந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். நல்ல நல்ல படங்கள் எல்லாமே கொடுத்தாரு. வெது தண்ணி காடாக இருக்கட்டும், மாநாடுலேருந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக்காகவே இருக்கும். தக் லைஃப் மட்டும் கம்பேக்கில் வந்து பேக் மட்டும் ஆச்சு, கம்மு வரல. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, வெற்றிமாறன் சாரோட வந்து அரசன் படம் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ப்ரொமோவே பார்த்தோம்னா பட்டாசாக இருந்துச்சு, எல்லாரும் வெறித்தனமாக பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது அரசனுக்காக எல்லாம் வெயிட் பண்ணுங்கடான்னு வெயிட் பண்ணுற நேரத்தில் படத்தோட ஷூட்டிங் வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. எஸ்டிஆர் சாரோட டிஆர் சார் வந்து ரொம்பவே புலம்பியிருக்காரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு சார், எதனால் வந்து இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க? நேற்றுக்கு டிஆர் சார் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையை படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நானே டிஆர் சார்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசினேன். என்ன நடந்துச்சு சார், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் டிஆர் சார்கிட்ட கேட்டேன். டிஆர் சார் வந்து நடந்தது வந்து ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, வெந்து தணிந்தது காடு அந்த படம் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிச்சிருந்தாங்க. ஐஸ்வரி கணேசன் அதனுடைய ப்ரொடியூசர். ஐஸ்வரி கணேசன் நிறைய படங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஐஸ்வரி வேலன் அவங்க அப்பாவே பார்த்தீங்கன்னா ஒரு திரை நட்சத்திரம், நல்ல காமெடி குணச்சித்திர வேடங்கள் நடிச்சிட்டு இருந்தார். எம்ஜிஆருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார், அரசியல்லையும் இருந்தார். அப்போ ஐஸ்வரி கணேசன் அவருடைய வாரிசு. அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஆசை தாகம் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐஸ்வரி கணேசனுடைய நிறுவனம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. பல வெற்றி படங்கள், பல நல்ல படங்களை வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரே நேரத்தில் 10 படங்களுக்கு மேலே வந்து ஐஸ்வரி கணேசன் தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா சிம்புவை வச்சு வெந்து தணிந்தது ஒரு காடுங்கிற ஒரு படத்தை வந்து அவங்க தயாரித்தாங்க. அது கௌதம் வாசுதேவன் மேனன் வந்து டைரக்ட் பண்ணார். அந்த காலகட்டத்தில் அப்போ தான் கொரோனா வந்து முடிஞ்சிருக்கு. கொரோனா முடிஞ்ச காலகட்டத்தில் ஒரு புது இயக்குனர் வந்து சிம்புக்கிட்ட வந்து ஒரு கதை சொல்கிறார். கொரோனா குமார் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து ஒரு கதை சொல்கிறாரு. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கொரோனா வந்தப்போ நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சுல, காமெடியாக பல விஷயங்கள் பேசப்பட்டது, வாழ்வியோட பல விஷயங்கள் சம்மந்தப்படுத்தி பேசினாங்க கொரோனாவை. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு வந்து கொரோனா குமார்னு ஒரு கதையை சொன்னப்போ சிம்புக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வரி கணேசன் சார்கிட்ட சொல்லும்போது, ஐஸ்வரி கணேசன் சார் வந்து சிம்புக்கு வந்து 1 கோடி ரூபா வந்து அட்வான்ஸ் கொடுக்குறாரு. அந்த பட வேலைகளை வந்து தொடங்குறாரு. அது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் தாமதம் ஆயிடுது. அந்த நேரத்தில் இந்த கொரோனா சீசனே போயிடுது, கொரோனா ஃபீவரே போயிடுது. இப்போ சிம்பு ஒரு நடிகராக என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த நேரத்தில் வந்து இந்த கொரோனா குமார் படத்தை நடித்தோம்னா இது வந்து அப்டேட்டடாக இருக்காது, அவுடேட்டடாக இருக்கும் அந்த கண்டென்ட்டு. அதனால் இந்த கதை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ ஐஸ்வரி கணேசன் அது சொல்கிறாரு, வேறு ஒரு படம் ஒன்று பண்ணலாம் சார், நான் வாங்கின அட்வான்ஸ்க்குன்னு சொல்கிறாரு. அதுக்கான கதை தேடல் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான கதை வந்து சரியாக அமையலை. ஒரு ஹீரோ, அவர் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் பிரபலமாக இருக்கிற நடிகர் சிம்பு, அவர் ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்படின்னா அந்த படம் யார் டைரக்ட் பண்ணுறா, யார் தயாரிப்பாளர், என்ன கதை அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக அவர் வந்து முடிவு பண்ணணும். அப்படின்னும் போது அவருக்கு பிடித்தமான கதை எதுவும் அமையாத சூழ்நிலை இருக்குது. இவர் இந்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினதுனால இவர் வந்து கிட்டத்தட்ட 365 நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கார். வேறு எந்த படப்பிடிப்புலையும் நடக்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து தொடங்கவே இல்லை. அந்த கொரோனா குமாருக்கு பதில் வேறு ஒரு ப்ராஜெக்ட் வந்து தொடங்கவே இல்லை. அது இழுபறியிலே இருந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஐஸ்வரி கணேசனுக்கும்
சிம்புக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. ஏன்னா வந்து சிம்பு வந்து நடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஐஸ்வர்யா கணேசன் என்ன சொல்றாரு, அவர் நடிச்சு குடுக்கல. அட்வான்ஸ் வாங்குனாரு, நடிச்சு குடுக்கலன்னு சொல்றாரு. சிம்பு என்ன சொல்றாரு, நான் வந்து அந்த கொரோனா குமார் படத்துல நடிக்கிறத ஒத்துக்கிட்டேன். ஆனா அது அவுட்டேட்டட் ஆனதுனால வேற படத்துல நடிச்சு தரேன்னு சொன்னது உண்மைதான். வேற படத்துக்கு சரியான கதை, இயக்குனர்லாம் அமையாததுனால அது தள்ளி போயிட்டே இருக்கு. நான் நடிச்சு குடுக்க ரெடியா தான் இருக்கேன்னு சொல்லி சிம்பு சொல்றாரு. இதுதான் 2 பேருக்குள்ள மையப்புள்ளியா பிரச்சனை ஆரம்பிக்குது. இது எப்படின்னா வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வருது, இயக்குனர் சங்கத்துக்கு வருது, நடிகர் சங்கத்துக்கு வருது. இப்படி வந்து பல பேர் வந்து இதில் பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இந்த இந்த விஷயத்த பஞ்சாயத்து பண்ணி அவங்களால சரி பண்ண முடியல. அதுதான் உண்மையான சூழ்நிலையில். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசன் வந்து கோர்ட்டுக்கு போகிறார். அதாவது வந்து நீதிமன்றத்தை நாடுறாரு. நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கு என்ன அப்படின்னா, சிம்பு இந்த மாதிரி 1 கோடி ரூபா நான் அட்வான்ஸ் கொடுத்தேன். இந்த படத்துக்கு வந்து தொடங்குற வேலையிலே கிட்டத்தட்ட பல பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்தது, எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணது, செட்டு போட்டது, அது இதுன்னு சொல்லி ஒரு 7-8 கோடி ரூபா நான் செலவழிச்சிட்டேன். இந்த படம் வந்து ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் ஆரம்பிக்காமல் நடக்காமல் போச்சு. அதுக்கு சிம்பு தான் காரணம். சரியாக சிம்பு ஒத்துழைக்கல. அதனால் வட்டி கட்டுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே இந்த நான் சொல்கிற அமௌண்ட்டுக்கு வட்டி கட்டுறேன். ஸோ எல்லாம் சேர்த்து 14 கோடி ரூபா எனக்கு நஷ்டம். ஒன்று சிம்பு படம் நடித்து கொடுக்கணும் இம்மீடியட்டாக, இல்லை இந்த 14 கோடி ரூபா நஷ்டத்தை ஈடு கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். சிம்பு சைடில் அவர் சிம்பு மேலே தான் வழக்கு. சிம்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அப்பா டி ராஜேந்தர் இருக்கார்ல, அவருக்கு வந்து பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறாரு. அதாவது தன் சார்பாக வந்து டி ராஜேந்தர் சார் இந்த வழக்கை நடத்துறதுக்கான அனுமதி வந்து சிம்பு கொடுக்குறாரு. டி ராஜேந்தர் சார் வந்து கோர்ட்டுக்கு வந்து இந்த வழக்கு நடத்துறதுக்கு வராரு. அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, வேல்ஸ் நிறுவனத்துக்கும் சிம்புக்கும் அது 1 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து அந்த படம் வந்து 1 வருஷத்துக்கு மேலே தொடங்காமல் நடக்காமல் இருந்தால் இந்த 1 கோடி ரூபாயை வந்து சிம்பு வந்து திருப்பி தர தேவையில்லை, இது நான் ரீஃபண்டபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸோட வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டை வந்து கோர்ட்டில் வந்து டி ராஜேந்தர் சார் கொடுக்குறாரு. அது இல்லாமல் டி ராஜேந்தர் சார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 1 கோடி ரூபாயில் தான் பஞ்சாயத்தே இருக்குது. இந்த 1 கோடி ரூபாயை நான் வந்து கோர்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணுறேன். கோர்ட்டுக்கு கட்டிடுவாங்க. டிடி எடுத்து கோர்ட்டுக்கு உத்தரவாதமாக கட்டிடுவாங்க. இந்த வழக்கு நடக்கும், கோர்ட்டில் பணம் இருக்கும். ஒருவேளை இந்த வழக்கு வந்து ஐஸ்வரி கணேசனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த 1 கோடி ரூபாயை ஐஸ்வரி கணேசன்கிட்ட கொடுத்துருவாங்க. ஒருவேளை வந்து சிம்புக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த 1 கோடி ரூபாயை சிம்புகிட்டே திருப்பி கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த வழக்கு நடந்து இந்த அக்ரிமெண்ட்லாம் பார்த்துட்டு அந்த கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க, அது இல்லாமல் நீங்கள் ஒரு கணக்கு காட்டுறீங்க, அதாவது 14 கோடி ரூபா ஆயிருக்குன்னு. ஆனால் டி ராஜேந்தர் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிம்பு வந்து அந்த படப்பிடிப்புக்கு போகல, பூஜைக்கு போகல, எதுலேயுமே கலந்துக்கல, எந்த விதமான தொடர்பும் சிம்புக்கு அந்த படத்தில் கிடையாது. அப்படி இருக்கும்போது 14 கோடி ரூபா எங்கேருந்து செலவாச்சு, எப்படி செலவாச்சு, படமே தொடங்கலை, அப்படி இருக்கும்போது எங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணி காசு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சில வாதங்களை கோர்ட்டில் வைக்கும்போது கோர்ட் வந்து டி ராஜேந்தர் சைடு வாதங்களை ஏற்றுக்கிட்டு அந்த 1 கோடி ரூபாயை டி ராஜேந்தருக்கே திருப்பி கொடுத்துட்றாங்க. இந்த வழக்கை வந்து அப்படியே வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க. தொடர்ந்து இந்த வழக்கை வந்து கோர்ட்டில் வந்து ஐஸ்வரி கணேசன் நடத்தலாமா அப்படின்னா நடத்த முடியும். மேல்முறையீடு போய் இந்த மாதிரி வந்து 14 கோடி ரூபா வந்து தர வேண்டியிருக்குன்னு நடத்த முடியும். அப்படி நடத்தினால் இந்த வழக்கு வந்து தோற்று போகும், பெருசாக வெற்றி அடையாதுன்னு தெரிஞ்சு ஐஸ்வரி கணேசனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வழக்கை வந்து விட்ரா பண்ணிடுறார். அவரே வந்து வந்து அந்த வழக்கை வந்து திரும்ப பெற்றுக்கிறாரு. இப்போ கோர்ட்டில் வழக்கு இல்லை. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஐஸ்வரி கணேசன் வந்து என்ன பண்ணுறாருன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. மறுபடியும் தயாரிப்பாளர் சங்கத்தில் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த இடத்துல வந்து இங்கே வந்து தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, இங்கே வந்து நடிகர் சங்கம் இருக்குது, பல சங்கங்கள் இங்கே இருக்குது. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பேசி தீர்த்துக்க முடியும். ஆனால் இந்த பேசி தீர்த்துக்கிற சூழ்நிலை வராமல் பார்த்தீங்கன்னா பெப்சி வந்து இதில் தலையிட்டு படப்பிடிப்பை நிறுத்தியிருக்காங்க. சிம்புக்கு என்ன கோவம் அப்படின்னா, இந்த படம் அதாவது அரசன் படத்தை நிறுத்தியிருக்கிறாங்க, அது ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காசா கிராண்டுன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த ஆடில் வந்து சிம்பு நடிக்கிறதுக்காண்டி 3.5 கோடி ரூபா பணம் வாங்கியிருக்காரு. முழு பணமும் வாங்கிட்டாரு. அந்த ஆடு வந்து அவங்க செட்டெல்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. ஆனால் சிம்புவால் நடிக்க போக முடியல. அந்த ஆடையும் வந்து நடத்தக்கூடாதுன்னு வந்து இவங்க வந்து பெப்சி கோஆப்ரேட் பண்ண மறுக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சிம்பு என்ன சொல்கிறாருன்னா, அந்த 3.5 கோடி ரூபா நான் பணம் வாங்கியிருக்கேன் ஆடில் நடிக்கிறதுக்கு, இது சினிமாவே கிடையாது, அதையும் நீங்கள் தடுத்து நிறுத்துனீங்கன்னா அப்போ அவங்க ஒரு செட்டு போட்டிருக்காங்க. 3 கோடி ரூபா சிம்புக்கே சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னா ஆட் நிறுவனம் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அப்படி இருக்கும்போது பல கோடி ரெடி பண்ணி செட்டு போட்டிருக்காங்க. பல பேருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம். அந்த ப்ராஜெக்ட் ஒருவேளை நடக்காமல் போச்சுன்னா இந்த 3.5 கோடி ரெண்டாவது செட்டு போட்டது, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க டேரக்டர் டெக்னீஷியன்லாம் அட்வான்ஸ் கொடுத்தது எல்லாம் சேர்த்து அவங்க ஒரு 10 கோடி ரூபா சிம்புட்டு திருப்பி கேட்பாங்க.
ஸோ சிம்பு வந்து இப்போ பயங்கரமான சிக்கலில் மாட்டியிருக்கிறதுனால சிம்பு வந்து இது வந்து சரி கிடையாது அப்படின்றத வந்து சொல்கிறாரு. டி ராஜேந்தர் சாரும் பார்த்தீங்கன்னா இது தப்பு, எப்படி வந்து பெப்சி வந்து தலையிடலாம், நிறைய சங்கங்கள் இருக்குது, இங்கே நடிகர் சங்கம் இருக்குது, அப்புறம் தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் உள்ள பிரச்சனை தான். இப்போ வந்து ஐஸ்வர்ய கணேசன் ஒரு தயாரிப்பாளர், சிம்பு ஒரு நடிகர், ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனைன்னும் போது ரெண்டு சங்கங்களும் சேர்ந்து பேசலாம். பெப்சி தலையிடவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை, பெப்சி வந்து தாராளமாக தலையிடலாம். ஏன்னா 24 கிராஃப்ட்டும் பெப்சி கையில் இருக்குது, தலையிட்டு பேசலாம், சமாதானம் பேசுறதுக்கு வரலாம், பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இது இந்த சங்கங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு பெப்சி வந்து தன்னிச்சையாக வந்து தடை பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு சரியான விஷயமா எனக்கு தோணலை. ஏன்னா இங்கே அரசன் படத்தை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா, அரசன் படத்தை தயாரிக்கிறது ஒரு தயாரிப்பாளர் தானே. தானு சார் வந்து படத்தை தயாரிக்கிறார்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வெற்றிமாறன் காம்பினேஷனு, சிம்பு, அனிருத்து. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் ஒரு 20 நாள் நடந்துச்சு, இங்கே ஒரு 15 நாள் நடந்திருக்கு. கோவில்பட்டியில் செட்டு போட்டிருக்காங்க, அதே மாதிரி ஃபிலிம் சிட்டியில் பெரிய செட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 15லேருந்து 20 கோடி ரூபா இப்போ வந்து தானு சார் வந்து முதலீடு பண்ணியிருக்கார் இந்த அரசன் படத்தை நம்பி. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய படப்பிடிப்பை நிறுத்தும் போது அந்த தயாரிப்பாளர் யார் தானு சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய சுமையாக இருக்கும். ஒரு படம் நிற்கிது 20 கோடி போட்டுன்னா எப்படி இருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு? அது வந்து அவருக்கு ஒரு பெரிய மனவலியை கொடுக்கும், பெரிய ஃபைனான்ஷியல் பிரச்சனையை கொடுக்கும். அவர் வட்டிக்கு வாங்கியிருப்பார் இந்த 20 கோடியை. அப்போ இந்த 20 கோடிக்கு வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் படப்பிடிப்பு நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான வட்டி கட்ட வேண்டி வரும். எவ்வளோக்கு? 20 கோடிக்கு வட்டி கட்டும் போது அது எவ்வளோ பெரிய தொகையாக போய் நிற்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதோட சினிமாவில் வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அந்த நேரத்தில் வந்து சுமூகமாக பேசி தீர்த்துக்கிறது தான் தம்பி சரியாக இருக்கும். இப்போ நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சிம்பு வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நேரடியாக ஐஸ்வர்ய கணேசனை பார்க்க போனதாகவும், 5 கோடி ரூபா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை பண்ணதாகவும், அதுக்கும் ஐஸ்வர்ய கணேசன் வந்து உடன்படலை, நீங்கள் வந்து நான் கேட்குற 14 கோடியை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சிம்பு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து இனிஷியலாக தொடங்கியிருக்காங்க. அதுக்கான அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை வந்து ஆரம்ப நிலையில் தான் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் ஷூட்டிங் போன மாதிரி தெரில, அந்த ப்ராஜெக்ட் பூஜை போட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரில. அப்படி இருக்கும்போது அந்த ஆரம்ப நிலையிலே எப்படி வந்து ஒரு 14 கோடி ரூபா செலவாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது டி ராஜேந்தர் சாரோடைய கேள்வியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஒரு 4 பேர் தமிழ் சினிமாவில் எத்தனையோ பஞ்சாயத்துகள் பார்த்துருக்குறாங்க. எல்லோரும் உட்காந்து பேசி சமாதானமாக போனாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு வந்து ஒரு படத்தை வந்து நிறுத்தி வச்சுருக்கிறதுங்கிறது எந்த விதத்துலையும் சரி கிடையாது. அது ஒன்று. இன்னொரு பக்கம் ஆடையும் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னும் போது அதுவும் வந்து 3 கோடி வாங்கியிருக்காரு, அதோடைய நஷ்டத்தையும் சிம்பு கொடுக்குற ஒரு சூழல் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சார் நாங்கள் வேறு ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்துக்கிறோம், நீங்கள் வந்து இதெல்லாம் காசெல்லாம் திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்டால் அதுவும் நஷ்டம் தானே. ஸோ இதெல்லாம் வந்து கணக்கிட்டு உட்காந்து பேசி முடிவு பண்ணுறது தான் சரியாக வரும்னு எனக்கு தோணுது. ஓகே சார், இப்போ வந்து ஐஸ்வர்ய கணேஷ் சார் வந்து என்ன இந்த கேஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்ணிட்டாரு. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு கேஸ் போடுறதுக்கான தேவை என்னவா சார் இருக்கும்? ஒருவேளை இப்போ தான் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு, இந்த டைமில் வந்து நம்ம கரெக்டாக உள்ளே போந்தோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டைமிங் எதிர்பார்த்துட்டு இருந்தாரா? திடீர்னு உள்ளே வரதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? சினிமாவில் பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா ஒரு ஒரு நடிகரோ நடிகையோ யாரோ டைரக்டரோ தயாரிப்பாளரோ ஒருத்தருக்கு பாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பாக்கியை வந்து கேட்காமே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சத்தமே இல்லாமல் கேட்காமே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வேறு ஏதாவது ஒரு படத்தில் நடிக்கும்போது அந்த படம் ஒரு பெரிய படமாக இருக்கும்போது அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கூட கேட்காமே இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த படம் வந்து முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற சூழ்நிலையில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு நெருக்கடி கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த பணத்தை வந்து திருப்பி வாங்க முடியும் அப்படின்னு பண்ணுவாங்க. இந்த யுக்தி வந்து பொதுவாகவே சினிமாவில் உள்ள ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து சிம்பு வந்து ஆல்ரெடி தக் லைஃப்பில் நடிக்கும் போதே இந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. அப்போயே வந்து ஐஸ்வர்ய கணேசன் வந்து என்னுடைய பணத்தை கொடுத்துட்டு செட்டில் பண்ணிவிட்டு வேறு படத்தில் நடிங்கன்னு சொன்னார். ஆனால் அன்னைக்கு சில சமாதானங்கள்லாம் பேசி பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சிம்பு வேறு படம் நடிக்காமல் இருந்தார். இப்போ அந்த அரசன் படத்தில் நடிக்கிறாருன்னும் போது எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நியாயமாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர் 1 கோடி ரூபா வாங்கியிருக்கதா அவங்க சைடில் சொல்கிறாங்க. ஐஸ்வர்ய கணேசன் வந்து 1 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, அது இல்லாமல் செலவழிச்சிருக்காருன்னு சொல்லும்போது அது ஒரு நியாயமான தொகையாக வந்து ஒரு முடிவுக்கு வந்து நான் தான் மறுபடியும் சொல்கிறேன்ல, நான் எல்லா சங்கங்களும் இருக்குது, சங்கங்களோட உட்காந்து அதை பேசினா ஈஸியாக முடிவு பண்ண முடியும். 2 பேருக்குள்ள ஈகோ பிரச்சனை தான். ஒரு பக்கம் சிம்பு பெரியாளா, நான் பெரியாளா, நீ பெரியாளா அப்படின்னு ஐஸ்வர்ய கணேசன் நினைக்கிறாரு, சிம்புன்னு நினைக்கிறாரு. இதுதான் பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு காரணம். ஈஸியாக ஈகோ பிரச்சனையை விட்டுட்டு ஏன் இந்த சங்கங்களோடு சேர்ந்து இவங்க 2 பேருமே நேரடியாக உட்காந்தாங்கன்னா ஒரே நாளில் ஒரு 4 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரத்தில் கூட இதை வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட முடியும்.
ஆனால் அது சால்வ் பண்ணாமல் நீண்டுக்கிட்டே போகுது. எப்படி இருந்தாலும் பணம் போட்டவர் அவர் வந்து அவருடைய பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு பார்க்க தான் செய்வார். அது வந்து ஏன் இப்போ கேட்குறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் ஆல்ரெடி தக் லைஃப் போதே கேட்டார். ஆனால் அன்னைக்கு நடக்கலை, மறுபடியும் இன்னைக்கு கேட்குறாரு. ஸோ இதுவும் நடக்கலை அப்படின்னா அடுத்தடுத்து சிம்பு நடிச்சுட்டே போவார். ஏன் பணம் எப்போ வருதுங்கிறது அவருடைய வாதமாக இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் டிஆர் சார்ட்ட வந்து பர்சனலாக கால் பண்ணி இதை கேட்டிருக்கீங்க. அவங்களோட அடுத்த மூவ் வந்து எந்த மாதிரி சார்? கேஸ் நடத்துகிற மாதிரி இருக்காங்களா, இல்லை காம்ப்ரமைஸ் பேசுகிற மாதிரி இருக்காங்களா, இல்லை என்ன ஸ்டேட்மெண்ட்டில் இருக்காங்க சார்? இது எப்படி நகரும்னு நம்ம சொல்ல முடியாது தம்பி. ஐஸ்வர்யா கணேசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போனார். நீதிமன்றத்திலேருந்து அந்த வழக்கு வந்து பெருசாக ஐஸ்வர்யா கணேசன் சாருக்கு சாதகமாக நிற்கலை. அதான் உண்மை. அப்படின்னும்போது சிம்புக்கு சாதகமாக தான் அந்த வழக்கு அமைஞ்சிருக்கு. அப்படின்னும்போது அவர் அந்த வழக்கே வந்து வித்ட்ரா பண்ணிட்டார். ஸோ இப்போ இன்றைக்கி எப்படின்னா சங்கங்களில் வச்சு நம்ம அந்த பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறாரு. தப்பு கிடையாது. புகாராக வந்து சங்கத்தில் கொடுக்கலாம், சங்கங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கலாம். நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பெப்சியை வச்சு படப்பிடிப்பை நிறுத்துறதுங்கிறது வந்து தவறு. யாராக இருந்தாலும் அது வந்து தப்பு. எப்போவுமே ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னும் போது அந்த தொழிலை வந்து நீங்கள் முடக்கி வைக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அதை செய்கிறது தப்புங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கதிரேசன், ஆடுகளம் கதிரேசன் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு வந்து பெரிய அட்வான்ஸ் கொடுத்துட்டு தனுஷ் தேதி தரலேன்னு சில பிரச்சனைகள்லாம் நடந்தது. அந்த நேரத்தில் பெப்சியோட ஒத்துழைப்பு கேட்டாங்க. படப்பிடிப்பு நிறுத்தணும், தனுஷோட படப்பிடிப்பை நிறுத்தணும்னு கேட்டாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து பெப்சி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேனாண்டாள் முரளி இருக்கார் இல்லையா, ராமநாராயணன் பையன், அவருமே தனுஷை வச்சு ஒரு படம் எடுத்து அந்த படமும் பாதியில் நிற்கிது. அந்த படத்துக்கு இதே பஞ்சாயத்து தான், எனக்கு முடிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா படத்தை வந்து எனக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு அவர் கேட்குறாரு. ஸோ அந்த நேரத்துலையும் வந்து பெப்சி வந்து ஒத்துழைக்கல. ஸோ இந்த நேரத்தில் பெப்சி ஒத்துழைச்சிருக்கு. ஏன் பெப்சி ஒத்துழைச்சிருக்குன்னு நமக்கு தெரில. அது பெப்சி அவங்களும் வந்து சில நியாயங்கள் இருக்கும்னு நினச்சி ஒத்துழைச்சிருக்கலாம், என்ன வேணால் இருந்திருக்கலாம். பட் எப்படின்னா, ஒரு தயாரிப்பாளராக என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி, சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துகள் ஆல்ரெடி நடந்திருக்கு. அந்த பஞ்சாயத்துகள் பேசி தீர்க்கிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பை நிறுத்தி வைக்கிறதுங்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்காது என்னுடைய பார்வையில். ஓகே சார். ஆனால் இப்போ வந்து பெப்சி இவ்வளோ நாளாக எல்லாத்துக்குமே அமைதியாக இருந்தவங்க இப்போ வந்து சிம்புக்காக குரல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிம்புக்கு வந்து நிறைய சினிமாக்குள்ளேயே நிறைய எதிர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேனே, வாய்ப்பு இருக்காது? எல்லாருக்குமே எதிர்ப்பு இருக்கும் தம்பி. யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும்போது ஏகப்பட்ட சிக்கல்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், தடைகள்லாம் தாண்டணும். சினிமா மாதிரியான தொழிலில் ஒருத்தர் பெருசாக வளர்ந்து வரும்போது பலவிதமான தாக்குதல்கள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் வந்து தாண்டி தான் எல்லாருமே வந்திருக்காங்க. ரஜினிகாந்துக்கு இருந்துச்சு, கமலஹாசனுக்கு இருந்துச்சு, விஜயஜித்துக்கு இருந்துச்சு, சிம்பு தனுஷுக்கு இருந்துச்சு, எல்லாருக்குமே. இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதன்லேருந்து நேத்திக்கு வந்து கென் கருணாஸ் வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து அசாத்திய திறமை படைத்தவர், நல்ல திறமைசாலி, அருமையான நடிகர். எல்லா டான்ஸு, ஃபைட்டு, ஆக்ஷனு, நடிப்பு திறன் எல்லாமே இருக்குது சிம்பு கிட்ட. ஆனால் சிம்பு அதை சரியாக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறார். சிம்புக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிம்பு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ், டைகாட் ஃபேன் பேஸ் வந்து இருக்காங்க. ஆத்மன், எஸ்டிஆர், சிம்புன்னு போடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் இருக்காங்க, கொண்டாடுறாங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு படமாவது சிம்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சிம்பு வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப மெத்தனமாக இருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. நியாயம்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் 1 to 1 படங்கள் சிம்புவால் நடிக்க முடியும். அந்தளவுக்கு திறமை உள்ள நடிகர் தான். ஆனால் அது செய்யாமே இருக்கார். நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, ரசிகர்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி சிம்பு வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்குள்ளே வந்து வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுக்கணும். சின்ன பையன், அதாவது இளமையான வயதில் இருக்கார் சிம்பு. அது மாதிரி அப்படி இருக்கும்போது அவர் கேரியருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தொடர்ந்து நிறைய படங்கள் கொடுக்கணும். சிம்பு மாதிரி ஒரு திறமைசாலியெல்லாம் முடங்கி போகக்கூடாது. சிம்புவே விருப்பப்பட்டு வந்தால் கூட இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வேற சிம்புக்கு வந்துடுது. அது தவிர்க்க முடியாமல் தான் இருக்குது. உங்களுக்கும் பர்சனலாக சிம்பு சார் வந்து நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பு சார் வந்து சரியாக ஷூட்டிங்க்கு வர மாட்டார், ஒழுங்காக செட்டுக்கு வர மாட்டார், டப்பிங்க்கு வர மாட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு குற்றச்சாட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மாநாடுக்கு அப்புறம் வந்து சரியாக இருக்கார், சினிமாவில் கரெக்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு முன்னாடி இருந்ததுக்கான ரீசன் என்னவா சார் இருக்கும்? எதனால் வந்து ஷூட்டிங்க்கு சரியாக போகாமல் இருக்கிறதும், டப்பிங்க்கு சரியாக போகாமல் இருக்கிறதும், அந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் வந்தப்போலாம் எதனால் அப்படி இருக்கும்? அதான் தம்பி, பழச பேசுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதாவது ஒரு காலத்தில் வந்து சிம்பு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு லைஃப்பை வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணாருங்கிறது உண்மை தான். அந்த காலத்தில் வந்து சில கோஆப்ரேஷன் பண்ணாமல், சில படப்பிடிப்புக்கு சரியாக போகாமல், டப்பிங் போகாமல் இருந்தார் போனார் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை தான். ஆனால்
அது ஒரு வயசு, அதாவது வந்து எப்படின்னா வாலிப வயசுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு வயசு. அந்த நேரத்தில் சில விஷயங்களை பண்ணார். இன்றைக்கி வந்து சிம்புவும் வந்து 40+ மாறிட்டார். இன்னைக்கு சிம்புக்கும் ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, தந்தையார் மிகப்பெரிய ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர். ஒரு பெரிய சினிமா பின்புலத்திலேருந்து வந்தவர். அதனால் இன்னைக்கு அது இப்போ நம்ம பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு இல்லைல்ல. அந்த மாதிரி வந்து சிம்பு வந்து உணர்ந்துட்டார். தொடர்ந்து நல்ல படங்கள் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சின்சியராக வந்து படப்பிடிப்பு போக ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் நான் சொல்கிற ரிக்வெஸ்ட் என்னென்னா, அதாவது ஒரு மெத்தனமாக வந்து சிம்பு வந்து இந்த சினிமா துறையை பார்க்காம, சிம்பு வந்து இதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் படுத்தி தொடர்ந்து வந்து பேக் டு பேக் படம் கொடுத்தாருன்னா, அந்த வெற்றி இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். மிகப்பெரிய உயரத்தை வந்து சிம்பு கொடுக்கும். அது சிம்பு செய்யணும். ஓகே சார். ஆனால் பாதி பேர் நிறைய விமர்சகர்களாக இருக்கட்டும், நிறைய மக்களாக இருக்கட்டும், எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்பு திடீர்னு வந்து கம்பேக் கொடுத்ததுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா, இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து டாப்பில் போயிட்டு இருக்காரு. சிம்புக்கு கூடவே இருந்து கிளாஷ் விட்ட தனுஷ் வந்து ஹாலிவுட், கோலிவுட்னு சொல்லி அவர் தாண்டி மேலே மேலே போயிட்டே இருக்காரு. ஆனால் சிம்பு அவர்களால் வந்து எதுவுமே தாண்ட முடியல. சரி ஓகே, நம்ம கீழேயே இருக்கோம். நம்ம இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் இப்போ வந்து ஒரு மேலே வந்துட்டாரு. அதனால நம்ம கண்டிப்பாக கம்பேக் கொடுத்தே ஆகணும். அப்படிங்கிறதுனால கம்பேக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எப் அப்படியெல்லாம் கிடையாது தம்பி. அதாவது வந்து அவங்கவங்களுக்கான திறமை அவங்கவங்களுக்கானது. புரியுதா உங்களுக்கு? சிம்புவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பல வருடம் முன்னாடியே சினிமாவுக்கு வந்தவர். ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்லேயே சினிமாவுக்கு வந்தவர். எங்க வீட்டு வேலைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா, பட்டி தொட்டியெல்லாம் பயங்கர ஹிட்டு. எக்கச்சக்கமான கூட்டம். அதுவும் குறிப்பா வந்து சின்ன பசங்க, லேடீஸ் எல்லாம் குடும்பமா போய் அந்த படத்த பார்த்தாங்க. அந்த காலத்திலேயே வந்து ஒரு ரவுண்டு வந்தவர். சிம்பு வந்து எப்படின்னா மல்டி டேலண்டட். அதனால சிம்புக்கிட்ட இருந்த மைனஸு, சிம்புக்கிட்ட சரியாக படப்பிடிப்பு வரதில்லை, சரியாக வந்து தொழிலில் வந்து கவனம் செலுத்துறதில்லைங்கிறது இருந்துச்சு. உண்மைதான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது, மறுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து அதை வந்து அவர் சரிப்படுத்திட்டார். அதனால் வந்து அவர் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டார், சிவகார்த்திகேயன் வந்துட்டார். அவரை நம்ம மிஞ்சணும், இவரை நம்ம மிஞ்சணும்னு சிம்பு நினைக்க தேவையில்லை. இவங்கெல்லாம் தான் பிரதீப் ரங்கநாதன், சிவகார்த்திகேயன்லாம் நம்ம வந்து சிம்புவை மிஞ்சணும் அப்படின்னு அவங்க தான் நினைக்கணுமே தவிர, சிம்பு அப்படி நினைக்க தேவையில்லை. சிம்புக்கான இடம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அந்த சிம்புக்கான இடம் சிம்புக்கு தான் இருக்குது. சிம்புக்கான ஃபேன்ஸு அப்படியே சிம்புக்கு தான் இருக்குது. ஸோ அதை வந்து அவர் வந்து சரியாக ஸ்ட்ரீம்லைன் படுத்தி வரணும், அவ்வளோதான். ஓகே சார். இப்போ வந்து பெப்சி வந்து அவர் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆடும் நடிக்கக்கூடாது, சினிமாவும் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் மூவ் அவங்க வந்து பெப்சியை நோக்கி போவாங்களா? இல்லை கோர்ட்டில் கேஸ் கொடுத்து போவாங்களா? இல்லை நடிகர் சங்கம் மூலமாக போகிறது பெஸ்ட்டா சார்? எனக்கு தெரிஞ்சு வந்து சிலம்பரசன் வந்து இதில் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கெலாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து அது கோர்ட்டுக்கு போனது ஐஸ்வரி கணேசன், கோர்ட்டில் அந்த வழக்கு முடிஞ்சும் போச்சு. அதனால் இது அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து இது சரி பண்ணிடுவாங்க. நிச்சயமாக வந்து இப்போ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, சினிமா பிரபலங்கள், சினிமாவில் முக்கியமான மூத்த தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் நிச்சயமாக அந்த பிரச்சனையில் தலையிட்டு நிச்சயமாக அந்த பிரச்சனையை சரிப்படுத்திடுவாங்க. ஏகப்பட்ட சங்கங்கள் இருக்குது. அதனால் வந்து நிச்சயமாக இது கூடிய சீக்கிரத்தில் சரியாயிரும். மறுபடியும் அந்த அரசன் படப்பிடிப்பு தொடங்கிடும். ஓகே சார். மக்கள்கிட்ட வந்து எல்லாருமே ஆவலா அதே மாதிரி எப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதே மாதிரி அரசன் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக அரசன் படம் வந்துரும்னு சொல்லி பாலாஜி பிரபு சார் சொல்லியிருக்காரு. சார் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க சார். மறுபடியும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றி.